இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போயிட்டு ஒரு பயங்கர ஆபாச ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தாரு. அது எதிர்பார்த்ததுதான். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சோசியல் மீடியாலயே வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க, இதுதான் அவர் பேச வேண்டிய ஸ்கிரிப்ட், இதுதான் நாளைக்கு பேச போறாருன்னு சொல்லிட்டு. அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே வாடகை, அதே டெய்லர், அதே ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி திருச்சியில பேசின மாதிரியே அப்படியே இன்னுமுமே வந்து திமுக, தீய சக்தி திமுக தான் இதெல்லாம் பண்ணிச்சு. கரூர் சம்பவத்துல நடந்ததுக்கு முக்கிய காரணமே, அங்க 41 பேர் இறந்ததுக்கு காரணமே வந்து இப்போதைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அங்கிள் தான் வந்து காரணம். அது அப்படியே எப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. துக்கத்தை விசாரிக்க போனாரா, இல்ல திமுக மேல அசுஷுவல் வந்து பழிய தூக்கி போட போனாரான்றதே ஒரு கன்ஃபியூஷனா தான் ஆச்சு. அப்படியே அந்த அவர் ஒரு ஹீரோ, ஒரு நடிகர், ஒரு சினி ஃபீல்டுல இருந்து வந்தனால அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து பார்க்காம வந்து வந்து ஒரு தடவை அது மக்கப் பண்ணிட்டாலே வந்து பார்க்காம அவங்களால, ஏன்னா அவங்க வந்து ஒரு சிறந்த நடிகர்ன்றதுனால ஈஸியா அவங்களால வந்து அந்த டயலாக் டெலிவரி எல்லாம் எங்க ஹை பிச்சில் பேசணும், எங்க லோ பிச்சில் பேசணும், எங்க சிரிச்சுட்டு பேசணும், எங்க சோகமா பேசணும், எங்க அழுதுட்டு பேசணும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா வரும். ஒரு 28-30 இயர்ஸா வந்து ஒரு சினி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். அதே மாதிரிதான் அந்த ஸ்கிரிப்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் படிச்சாரு. அவ்வளவு நம்பிக்கையோட பார்த்தேன். சே, நான் வந்து விஜயோட ஃபேன் மட்டும்தான், பட் நாட் அ டிவிகே சப்போர்ட்டர். ஸோ வந்து கொள்கைன்னு இருக்கு, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. ஸோ அதனாலலாம் வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். இன்கேஸ் இந்த இதுல வந்து கொஞ்சம் நல்லா பேசினா சரி, ஓகே, பாத்தீங்களா கொஞ்சம் சிஎம் சார் வந்து கொஞ்சம் தெளிவா பேசுறாரு அப்படின்ற மாதிரி பேசி போடலாம் பார்த்தேன். ஆசையில ஓகே மனவாரி போட்டாரு. அண்ட் அவர் பேசுனதுல வந்து எல்லாமே கொலாப்ஸ், எல்லாமே பொய். அது எப்படி சொல்றது, எடுத்ததுமே அவ்வளோ பெரிய பொய். அவர் அந்த ஸ்பீச் பேச ஆரம்பிச்சது ஒன்றும் அவருக்கு அவ்வளோ ஒரு சோகம், அவ்வளோ ஒரு மன கஷ்டம் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா, அவர் வந்து அந்த கரூர் சம்பவத்துல அது நடந்தப்ப அவர் அங்கேதான் இருந்திருக்கணும். 41 பேர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே அந்த ஓட்டம் ஓடி போட்டு சென்னையில பதுங்கி இருந்துட்டு 10 நாள் கழிச்சுதான் வந்து ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம், சம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து சிஎம் சார் நான் வீட்டுலதான் இருக்கேன், என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னோட ஃபேன்ஸ் மேல கை வைக்காதீங்க, மக்கள் மேல கை வைக்காதீங்கன்னு அவ்வளோ ஒரு இதுவா வந்து பேசிட்டாங்க. இப்ப என்னடனா அப்படியே அவரு வின் பண்ணிட்டு சிஎம் சீட்ல உக்காந்ததுக்கு அப்புறம் 60 நாள், மே 10ஆம் தேதி அன்னைக்கு பதவியேற்றாரா, இன்னைக்கு வந்து ஜூலை 10, 60 நாள் கழிச்சு இப்ப போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அங்க இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் வர்றதுனால சரி, ஒரே கல்லுல 2 மாங்கா, அவங்க கிட்ட போய் பேசின மாதிரி, அந்த மக்கள் கிட்ட போய் பேசின மாதிரி ஆச்சு, இடைத்தேர்தலுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சாரம் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் கணக்கு போட்டு போயிருக்கிறாரு. இது என்னமோ நமக்கெல்லாம் தெரியாத மாதிரி, என்னமோ அந்த மக்களுக்காக வந்து 41 குடும்பத்தினருக்கும் வந்து அரசு வேலையெல்லாம் போயிட்டு சொல்லிடலாம், பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் அதெல்லாம் நம்புவாங்க. ஏன்னா கரூர் சம்பவத்தப்போ போலீஸ்ங்க வந்து எங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்ல அந்த ப்ரோக்ராமே வந்து கேன்சல் பண்ணிருக்கலாம், ஆனா இதெல்லாம் பண்ணது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா எங்களை அங்க நாங்க இறங்குனதுல இருந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமா நவுத்தின்னு வந்து எங்களை வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்க வச்சது யாரு? அந்த திமுக தான். அவங்க தானே இதுக்கெல்லாம் காரணம். ஆனா பழைய தூக்கி ஏன் மேல போடுறாங்க அப்படின்னு. மதியம் 12 மணிக்கே வந்து அங்க வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியவங்க இரவு 7 மணிக்கு வந்ததுனாலதான் அந்த கூட்ட நெரிசல்ல மாட்டிதான் 41 பேர் இறந்தாங்க. இதுக்கு முக்கிய காரணமே தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் அவங்கதான். ஆனா அவங்க அப்படியே அதை மடை மாற்றி அப்போதைய சிஎம் சார் ஸ்டாலின் சார் அவர்கள் மேல வந்து பழைய போட்டுட்டு இருக்காங்க. இப்பயும் வந்து அவரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் தான் அப்ப என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய தொண்டர்களும் தன்னோட ரசிகர்களும் இறக்கணும், செத்து போகணும்னு சொல்லிட்டு எந்த தலைவனும் வந்து விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருந்தன்மையா அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் திரு எம்கேஎஸ் அவர்கள் வந்து பெருந்தன்மையா சொன்னாரு. ஆனா இன்னமுமே இந்த இப்போதைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களும் அவரோட கட்சியை சேர்ந்த மற்ற எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வந்து இன்னுமுமே வந்து இதுக்கு காரணமே வந்து திமுக தான், ஸ்டாலின் தான், அப்போ இருந்த வந்து கரூர் போலீஸ்காரங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாம அப்படியே அப்பட்டமா வந்து போய் சொல்றாங்க. அந்த கரூர் சம்பவத்துல இறந்து போன குழந்தைங்க, அந்த இறந்து போனவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தாங்க முடியாத வலி அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து பேசியிருந்தாரு. பட் அவர் கண் எதிர்க்கவா அவர் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு இளைஞர் வந்து இறந்துட்டாங்க, அதை தூக்கிட்டு போறாங்க.
அதை பார்த்துமே வந்து இவங்க கண்டினியூவா பேசின்னு தான் இருந்தாங்க. அண்ட் இத்தனை பேர் இறந்துட்டே வராங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேச்செல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போதே அங்க இருந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்க, 40 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கத்தி கத்தி சொல்றாங்க. அதெல்லாம் காதுலயே வாங்காம நம்மளும் எங்கேயோ கூட்டத்துல மாட்டி செத்துற போறோம்னு சொல்லிட்டு அந்த ஓட்டம் ஓடுறாரு, ஓடு 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 ஓடுன்னு. இவர் வந்து இன்னைக்கு பாட்டெல்லாம் பாடி பயங்கரமா ஆபாசம் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. இவங்க வந்து இந்த மாதிரி கரூர் சம்பவத்துக்கு காரணமானவங்க வந்து திமுக தான். அவங்கள வந்து ஜெயிக்க விடாம நல்லா அடி அடிச்சு செம்மட்டி அடி அடிச்சு அவங்கள வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து தோக்கடிச்சு நல்ல படத்தை வந்து கத்து கொடுத்துட்டோம் நம்ம. ஆனா இது மட்டும் போதாது, இனிமே வர எந்த காலத்துக்குமே வந்து இவங்க எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா வந்தாதான் கரூர்ல வந்து இடைத்தேர்தல் வருது, அதுல வந்து நாம தான் ஜெயிக்கணும், டிவிகே தான் ஜெயிக்கணும், டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கேம்பெயின்காக தான் அவர் அங்க போயிருக்கிறாரு. முக்கிய காரணமே அதுதான், இடைத்தேர்தல் வருது அதனால. ஏன்னா அவரு சிஎம்மா ஜெயிச்சாரு. பெரம்பூர் தொகுதி எங்க தொகுதி, நான் அங்கதான் இருக்கேன். பட் அங்க இப்போ வரைக்குமே ஜெயிச்சு 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு, இன்னையோட 2 மாசம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வரைக்குமே வந்து அவர் வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. நானும் பெரம்பூர் தொகுதியில தான் இருக்கேன். பட் இங்க வரவே இல்லை அவரு சிஎம் சார். கரூருக்கு மட்டும் போக வேண்டிய காரணம் என்னன்னா அங்க இடைத்தேர்தல் வருது, அதனால இப்போ ஒரு என்ட்ரி போட்டிருக்கிறாரு. இதுதான் வந்து முக்கியமான ரீசன். இதுல இவரு பெரிய காமெடி பண்ணிட்டு இவர் வர சொல்றாரு. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே எடுத்தாம் பாருங்க ஒரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி வந்து ஓடி போயிட்டாங்களா வெளியே. அவங்களா சிஎம் சார் ஓடி போனாங்க? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எழுந்து நின்று, நீங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்களே, அது எந்த பார்ட்டி எந்த ஃபண்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க, நாங்க எதுவா இருந்தாலும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம்னு சொல்லி ஆன் தி ஸ்பாட்ல, நீங்க அந்த வார்த்தை சொன்ன ஆன் தி ஸ்பாட்ல எழுந்து வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டாரு. நீங்க வந்து சம்மந்தமே இல்லாம பேசுவதான், சம்மந்தமே இல்லாம பதில் சொல்லுவதான் அவங்க வந்து வெளிநடப்பு பண்ணாங்க. ஓடல, உங்களை மாதிரி ஓடல. நீங்க வந்து டெல்லிக்கு போயிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளியே வரும்போது நீங்க கண்டிப்பா பேசி ஆகணும் சார், இதை வந்து உடைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கத்துறாங்க. அது மீறி நீங்க ஓட்டம் பிடிச்சு போறீங்க, ஓட்டம் பிடிச்சு ஓடுனீங்க பாத்தீங்களா, நீங்க போனதுதான் ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து ஓடுனீங்க, அவங்க ஓடல. இந்த கரூர் சம்பவம் நீங்க நின்று பேசிட்டு இருக்கிற அதே கரூர்ல தான் வந்து 41 பேர் இறந்தப்பையும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவ்வளவு சொல்லியும் அதே நீங்க காதுல வாங்காம நீங்க தான் ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா இடத்துல நீங்க தான் ஓடிட்டு இருக்கீங்க, யாரும் ஓடல. இன்னொரு மேட்டர் என்ன சொன்னா, சென்னையில வந்து ஒரு பிரிட்ஜ் பாலம் கட்டுறதுக்காக ஆகிற செலவு லைக் ஒரு 50 லட்சம் ஒரு கொடின்னு வச்சுங்களா, அதுல வந்து அதை விட டபுள் மடங்கா வந்து இந்த தீய சக்தி திமுக வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க. இன்னும் இதை வந்து நாங்க பார்த்து செக் பண்ணிட்டு இது அமௌண்ட் வந்து கொள்ள அடிச்சிருக்காங்க தெரிஞ்சதும் நாங்க அந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டோம். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் தோண்ட எவ்வளவு ஊழல் வெளியே வருமோ, எத்தனை பேர் மாட்ட போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இவங்க ஆட்சிக்கு வந்து 2 மாசம் தான் இன்னையோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனா இந்த 2 மாசத்துலயே 1.5 மாசத்துலயே வந்து இந்த வழக்கறிஞர் நியமன பட்டியல்ல வந்து 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இவரோட பொதுச் செயலாளர், தாவேக்காவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மேல தாவேக்காவை சேர்ந்த ஞான சௌந்தரி அப்படின்ற ஒரு லாயர் வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து அமௌண்ட் வாங்கிட்டு வந்து பணி நியமனம் பண்ணிருக்காங்க, வக்கீல் பணி நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சியை சேர்ந்த தாவேக்கா வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஞான சௌந்தரி அப்படின்றவங்க தான் வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இதுலயே இவ்வளவு ஊழல் நடந்துட்டு இருக்கு, 2 மாசத்துக்குள்ளேயே இவ்வளவு ஊழல் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு கண்ணுக்கு தெரியலையா, இல்ல அதை பத்தி ஒரு நம்ம கட்சி தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாரா என்னன்னு தெரியல. இது பிரிட்ஜ் கட்டுறதுல வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுசா கண்டுபிடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. முதல்ல உங்க கட்சியில நடக்கிற ஊழலுக்கு வந்து எதனா ஆக்ஷன் எடுங்க சிஎம் அங்கிள். ஒரே காமெடி தான் போங்க இவர் பேசுனதுல, என்னத்த சொல்ல. அப்படியே வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா போய் பாருங்க, இப்பெல்லாம் வந்து லஞ்சமே கிடையாது, பிளட்லயே ஊறி போயிருக்கு லஞ்சம், இதெல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போய் பாருங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் வந்து இந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு 5 வருஷம் அறுத்து தள்ளிட்டாரு. 5 வருஷம் முடிஞ்சு, அதனால வந்து லஞ்ச ஊழல் எல்லாம் அப்படியே ஃபுல்லாமே மூட்டை கட்டி தூக்கி கடல்ல போட்டார் போல. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல ஒரு எப்படி லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சாருன்னு ஒன்னும் இது பண்ணல. இவங்க கட்சியில லஞ்சம் வாங்கி தாவேக்கா நிர்வாகி மாட்டினா, தாவேக்கா எம்எல்ஏ மேல லஞ்ச குற்றச்சாட்டு இருக்கு, அந்த புசி ஆனந்த் மேல லஞ்சம் வாங்கிட்டு தான் பணி நியமனம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு கோடிக்கணக்குல லஞ்சம் வாங்கி எல்லாம் போயின்னு இருக்கு அந்த பக்கம் ஒரு பிசினஸ். இவரு என்னடனா கவர்மெண்ட் ஆபீஸ்ல எங்கேயுமே லஞ்சமே வாங்கலையா. இன்னொன்னு வேற என்ன சொல்றாருன்னா, எங்கன்னா லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, அப்படியே மீறியும் உங்களை வந்து கம்பல் பண்ணி நீ லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா
எங்க அண்ணன் ஆட்சியில இருக்கிறாரு, எங்க மாமா ஆட்சியில இருக்கிறாரு, எங்க தம்பி ஆட்சியில இருக்கிறாருன்னு சொல்லிட்டு லஞ்சம் கேட்கறதே உங்க ஆளா இருந்தா என்ன சிஎம் சார் பண்றது? அது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து நல்லா மரியாதை கொடுக்குறாங்களா, ஒரு ரூபாய் கூட ஊழல் வாங்குறது இல்லையா, அண்ட் வந்து உட்கார வச்சு பேசுறாங்களா, அப்புறம் மரியாதை கொடுத்து பேசுறாங்களா. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் மரியாதையே கொடுத்தது இல்லையா? நாங்களும் தான் எவ்வளவு கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் போயிட்டு ஏறி இறங்கியிருக்கோம். எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ இரஸ்பான்சிபிளா இரஸ்பெக்டெல்லாம் எங்க கிட்ட எல்லாம் யாரும் நடந்துகிட்டது இல்லை இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இந்த அளவுக்கு கிடையாது. இருந்தாலுமே வந்து இப்படி எல்லாம் நடந்துகிட்டது கிடையாதுங்களே. என்னமோ இப்பதான் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாரா, இல்ல இப்படி பேசினாதான் மாசா இருக்கும், நம்ம டிவிக்கு ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர ஆவாசா இருக்கும், அவங்க எல்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாரா? 5 நிமிஷம் வாயை திறந்துக்குதுதான் கொளத்தூர்ல உங்களை கொத்து பரோட்டா போட்டு விரட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கேவலமான ஒரு இழிவான பேச்சு, ஒரு முதலமைச்சருக்கு உண்டான அந்த மாண்பு இல்லாத ஒரு பேச்சு, ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, அவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு. எல்லாம் முன்னாள் முதல்வரை சொல்லணும், எம்கேஎஸ் சொல்லணும். அவர் அந்த கரூர் மேட்டர்லயே வந்து எஃப்ஐஆர் போட்டு எதனா ஒண்ணு பண்ணியிருந்தாருன்னா இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. 5 நிமிஷம் பேசுறதுக்கு இங்க கொத்து பரோட்டா போட்டாங்க. சரி, நாகப்பட்டினத்துல 30 நிமிஷம் நீங்க பேசிருக்கீங்க, உங்களை நான் கிளி பரோட்டா பண்ணாங்களா இல்ல கிழிச்சு பரோட்டாவா பண்ணாங்களா? டெபாசிட்டே வாங்கலையா நீங்க அங்க நாகப்பட்டினத்துல? அதுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு சிஎம்க்கு உண்டான மாண்பே கிடையாது, கேவலமான பேச்சு இதெல்லாம். அண்ட் இன்னொன்னு என்ன பேசுறாருன்னா, இந்த மேகதாது, கர்நாடகா மேகதாது பிரச்சனையில வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அதான் தீய சக்தி அப்புறம் தீர்ந்து போன சக்தி, அதான் திமுக அதிமுக வந்து சொல்றாராமா நம்ம தூய சக்தி, இவங்க வந்து சரியா வந்து வாதாடல, சரியா வந்து இதை கொண்டு போகல, சரியா வந்து மேலிடத்துல கொண்டு போய் பேசல, அதனாலதான் வந்து இனிமே அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஆமா, இவர் வந்துட்டாருல அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு இவரு. இப்ப பாருங்களேன், இந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ள கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை, இந்த மேகதாது பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது. அப்படியே சாலிடா அங்கிருந்து அப்படியே அந்த தண்ணி வந்து அப்படியே ஆறா ஓடிட்டு இருக்கோம். கர்நாடகா வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. பாருங்களேன், இது நடக்கும். ஏன்னா நம்ம சிஎம் அங்கிள் சொல்லிட்டாரு இல்லைங்களா, கண்டிப்பா நடக்கும். நீங்க வேணா பாருங்களேன். என்னன்னா, விஜய்க்கு வந்து அரசியலே பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பேச தெரியலதான். என்ன பின்ன பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அரசியல்ல? ஆதவார்ஜுனாலாம் ஐயோப்பா சொல்லவே தேவையில்ல, வாயப்புறம். இந்த கோவில் படம் சிம்பு நடிச்சிருப்பாரு இல்லைங்களா, அந்த படத்துல அந்த பாட்டி வந்து சொல்லுவாங்க, இந்தா இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்கய்யா, ஃபுல்லா பொய்யா பேசிக்கிட்டு திரியறான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஏந்து போவாங்க. அதே மாதிரிதான் இவங்க கட்சியில இருக்கிற இந்த ஆதவர்ஜுனா, வாயை திறந்தாலே பொய். இன்னுமா அப்படியே உங்கெல்லாம் அரசியல் பேசி தள்ளிட்டாலும். அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து சோஃபா மாடல் அரசுன்னு சொல்றாங்க, அண்ட் வந்து குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாங்க, வாஷிங் மிஷின் என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கே சுத்தமா புரியல அப்படின்ற மாதிரி. சோஃபா மாடல் அரசு சோஃபா மாடல் அரசுன்னு தான் சொல்ல முடியும், வாஷிங் மிஷின் அரசு வாஷிங் மிஷின் மாடல் அரசுன்னு தான் சொல்ல முடியும், குதிரை பேரம் பண்ணா அப்படிதான் சார் சொல்ல முடியும். நீங்க பின்ன சோஃபா குத்துதான் ஒவ்வொரு எம்எல்ஏவா அமைச்சரா வந்து நீங்க தூக்கிட்டு இருக்கீங்க, அண்ட் நீங்க சோஃபா கொடுத்துதான் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து தூக்கிட்டு இருக்கீங்க. குதிரை பேரம் பேசிதான் அதிமுகல இருக்கிற எல்லாரையும் வந்து எல்லா எம்எல்ஏ ஜெயிச்ச எம்எல்ஏ எல்லாம் உங்க பக்கம் இது பண்ணிட்டு இருக்கீங்க. வாஷிங் மிஷின் எதுக்கு சொல்றாங்கன்னா, குட்கா வழக்கு பெரிய பெரிய குற்றச்சாட்டு பின்னணியில இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாம் வந்து உங்க கட்சியில, அதாவது கரை படிந்த அவர்களை வந்து உங்க வாஷிங் மிஷின்ல போட்டு இப்போ வெள்ளைன்னு உங்க கட்சி துண்டை போட்டு உங்க கட்சியில சேர்த்துட்டு இருக்கீங்க. இதனாலதான் சார் உங்களை வந்து வாஷிங் மிஷின் கட்சின்னு கூட சொல்றாங்க. இது கூட தெரியாம இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கீங்களே சிஎம் அங்கிள். அதுலயே இந்த ஓடு 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 ஓடுன்னு பாட்டு பண்ணாரு, இதெல்லாம் ஒரே ஃபன்னு தான் போங்க. அந்த ஓடு ஓடு பாட்டு பாடும்போதெல்லாம் இந்த டெல்லியில ஓடி வந்தது, கரூர் சம்பவத்துல இருந்து ஓடுந்து, பிரஸ் மீட்டை கொடுக்காம இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறது, இந்த விஷயம் தான் வந்து மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது.